அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழச்சி அடுப்பாங்கரை. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது உளுத்தங்களி செய்கிறது எப்படி என்பது தாங்க. வாங்க பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு மண் சட்டி வச்சுருக்கேன். மண் சட்டியில் தேவையான அளவு நெய் போட்டிருக்கேன். நெய் சூடாகிற நேரத்தில் இதுக்கு தேவையான பொருட்களை ஷார்ட்டாக பார்த்துடலாம். உளுத்த மாவு 3/4 கப்பு, அரிசி மாவு 1/4 கப்பு, வெல்லம் 1/4 கிலோ கரைச்சி வச்சுருக்கேன், முந்திரி திராட்சை தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் 1/4 லிட்டர். இப்போது நெய் சூடாயிடுச்சு, முந்திரி போட்டிருக்கேங்க. முந்திரியை செவக்க வறுக்கணும். இந்த முந்திரி வதங்குற நேரத்துக்குள்ளே இந்த உளுத்த மாவில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்த்துடலாங்க. இதில் மெக்னீஷியம், பொட்டாசியம், நார்ச்சத்து, இரும்பு சத்து ஆகியவை நிறைய இருக்குங்க. இரும்பு சத்து இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியை அதிகரிக்குங்க, இரத்த சோகையை விரட்டி அடிக்குங்க. அதே போல் வெல்லத்துலேயும் இரும்பு சத்து அதிகம் இருக்குதுங்க. வெல்லம் ஒரு ஆன்டி அலர்ஜிக் ஆகுங்க. இப்போ முந்திரி செவந்துச்சு, திராட்சை போடுறேன். திராட்சையை செவக்க வறுக்கணுங்க. ரெண்டும் நல்லா செவந்துருச்சு. இப்போது தேவையான அளவு எண்ணெய் எடுத்து ஊற்றணுங்க. நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றுறேன். நல்லெண்ணெய் பற்றி சொல்லணுன்னாங்க, நல்லெண்ணெயில் கால்சியம் மற்றும் ஜிங்க் இருக்குதுங்க. இது எலும்பு வலிமைக்கு உதவுங்க. இளம் பெண்கள் பூ பெய்கிற நேரத்தில் இந்த உளுத்தங்களியை தினமும் கொடுப்பாங்கங்க. இப்போது மாவு போடுறேன். உளுத்த மாவு 3/4 கப்பு, 3/4 கப்பு போட்டிருக்கேன். அந்த நேரத்தில் எண்ணெய் சூடாகிற நேரத்தில் இதை செய்கிறேங்க. அரிசி மாவு 1/4 கப்பு போடுறேன். போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்து கரைக்கணுங்க. அதை மாவை நல்லா கரைச்சிக்கணும். கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதில் வெள்ளை கரைச்சலை ஆட் பண்ணுறேன். 1/4 கிலோ வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த வெல்லத்தை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதையும் கரைக்கணும். வெல்லத்தை பாகு காய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். கட்டி முட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணுங்க. அப்போ தான் உளுத்தங்களி அல்வா மாதிரி நமக்கு கிடைக்கும். நல்லா கரைக்கிறேன். ஓரளவு நல்லா பதம் வந்துடுச்சு பாருங்கள். கரைச்சாச்சு. இப்போ காஞ்சின்னு இருக்கிற நல்லெண்ணெயில் இதை எடுத்து ஊற்ற போகிறேன். ஃபுல்லாக ஊற்றிட்டேங்க. ஊற்றிட்டு இப்போது அடிப்பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. மாவு எண்ணெயில் வேகணும். நல்லெண்ணெய் எலும்புகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதனால் இதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் குறைச்சியும் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே வேகுது பாருங்கள் உளுத்தங்களி. ஓரளவு நல்லா பதத்துக்கு வர வரைக்கும் விடாமல் கிளறணுங்க. விட்டுட்டோன்னா அடி பிடிச்சிரும். அதனால் விடாமல் கலந்துட்டுருக்கேன். இந்த உளுத்தங்களி நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கும் எலும்பு உறுதிக்கும் ஒரு மிக சிறந்த உணவுங்க. அதனால் இளம் பெண்களுக்கு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். பெரியவங்களும் சாப்பிடலாம். நல்லெண்ணெய்லாம் சேர்க்குறோம் இல்லைங்களா, பெண்களுக்கு எலும்பு தேய்மானம் ஏற்படாமல் இருக்குங்க. இடுப்பு எலும்பு உறுதிக்கும் இந்த உளுத்தங்களி ரொம்ப 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 நல்லதுங்க. அதனால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது ட்ரை பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். ருசியும் அல்வா மாதிரி இருக்கிறதுனால
குழந்தைங்க முதல் கொண்டு எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இப்போ நல்லா வெந்துட்டுருக்குது உளுத்தங்களி. ஓரளவு பதம் வந்துடுச்சுங்க. இது சட்டியில் ஒட்டக்கூடாது, அதுதான் கரெக்டான பதம். எண்ணெயிலே வேகுது இல்லைங்களா, சட்டியில் ஒட்டாமல் அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருந்தால் நல்ல பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். கிளறுனா சட்டியில் ஒட்டலை பார்த்திங்களா, இதுதான் இதுக்கு சரியான பதம். இது ரொம்ப சாப்பிட ருசியாக இருக்குங்க. உங்களுக்கு அரிசி மாவு வேணான்னா ஃபுல்லாகவே உளுத்த மாவுலேயும் செய்யலாம், இன்னும் அது ரொம்ப நல்லது. பாருங்கள், அல்வா மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி விடாமல் கிளறிக்கிட்டே இருந்து நல்லா பதம் வந்ததுக்கப்புறம் வந்துடுச்சுங்க பதம். இப்போ வாழை இலையில் பரிமாற போகிறேங்க. இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. வந்துடுச்சுங்க, உளுத்தங்களி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.